மேட்ச் ஃபிக்சிங்லாம் சிக்கி சின்ன பின்னமாயி இந்தியன் டீமோட பேரே நாரி போச்சு. சரி, நம்மளோட ஸ்டார் பிளேயர் ஒருத்தர் இருக்கான், சச்சின் டெண்டுல்கர், கையில தூக்கி கேப்டன்சியை கொடுத்துட வேண்டியதான் சொல்லிட்டு கொடுத்துட்டானுங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே சச்சின் என்ன பண்ணாப்ல, இல்ல எனக்கு கேப்டன்சிலாம் ஒத்து வராதுன்னு கிளம்பிட்டாப்ல. அதுக்கப்புறம் தான் தானைய தலைவன் சௌரவ் கங்குலி உள்ள வரான். உள்ள வந்ததுக்கப்புறம் என்டையர் இந்தியன் டீமையே புரட்டி போட்டான். சௌரவ் கங்குலி பேட்ஸ்மனா அடிச்சா அடி இடிச்சா இடி எல்லாத்தையும் பிடிச்சி கொளுத்துன்னு கொளுத்தி வீசிட்டு இருந்தாப்ல. கேப்டனா ஆனதுக்கப்புறம் இப்போ மற்ற டீம்களெல்லாம் பிடிச்சி கொளுத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. இந்தியன் டீமே அகிம்சையை கைப்பற்றி விளாண்டு இருந்திருக்கானுங்க. சௌரவ் கங்குலி உள்ள வந்து வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல. சும்மா யங் பிளேயர்ஸா உருவி கொண்டு வந்து டீமுக்குள்ள விட்டு, பாய்ஸ் நீங்க தான் வந்து இந்தியன் டீமை தூக்கி நிறுத்த போறீங்கன்னு சொல்லிட்டு ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங், ஜஹீர் கான், வீரேந்திர சேவாக் இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நாணய தலைவன் டீமுக்குள்ள சொருகிட்டான். ஒரு சின்ன பையனை டீம்ல கூட்டு வந்து விட்டுட்டு 2-3 மேட்ச் நல்லா விளையாடல, அதனால தூக்கி வீசிடலாம்னு சொல்லிட்டு வீசாம அவங்கள பேக் பண்ணி நல்லா விளையாட வச்சு அவங்கள பெரிய பிளேயரும் ஆக்கி விட்டுருக்கான். நம்மால ஒரு தியாகியா செயல்பட்டு இருக்காப்ல. தலைவன் தான் ஓப்பனிங் இறங்குவாப்ல. ஆனா சின்ன பையனா இருந்த சேவாக்கு தன்னோட ஸ்பாட்டை கொடுத்து உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எவரா சேவாக உருவாக்கி விட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் அது மட்டும் கிடையாது. மகேந்திர சிங் தோனிக்கு சான்ஸ் கொடுத்தது யாரு? அண்ணன் சௌரவ் கங்குலி. கங்குலி நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு போறாள்லாம் கிடையாது. நீ வந்து ஸ்லெட்ஜ் பண்றியா, திருப்பி நான் பண்றேன்டா உன்னன்னு சொல்லிட்டு நம்மால் மட்டும் கிளம்புனது இல்லாம என்டையர் டீமையே வந்து கிளப்பி விட்டான். அப்ப இருந்த ஆஸ்திரேலியன் டீமை பார்த்து நடுங்காத டீமே உலகத்துல கிடையாது. 2001 பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபில அண்ணன் கங்குலி தலைமையில 2-1 டெஸ்ட் சீரியஸை ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா ஜெயிக்கிறோம். 2002 லார்ட்ஸ்ல சட்டையை கழட்டி சுத்துன சுத்து என்ன, 2003 ஃபைனல்ஸ் வரைக்கும் போனோம். ஆனா இந்த நாசமா போன எடுபட்ட பைய பாண்டிங்கும் ஆஸ்திரேலியன் டீமும் இடையில வந்து கப்பைஸ் அடிச்சு போட்டானுங்க. இல்லைன்னா அந்த டோர்னமெண்ட்டை மட்டும் ஜெயிச்சிருந்தா இந்நேரத்துக்கு நிலைமையே வேற. செலெக்ஷன் கமிட்டிலலாம் இப்பவே பல விதமான பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்னு இன்னும் பேசிக்கிறாங்க. ஆனா கங்குலி அப்பவே வந்து பாலிடிக்ஸ்லாம் ஒரு மண் இங்க இருக்கக்கூடாது, எனக்கு யாரு வேணும்னு சொல்றானோ அவன் தான் டீம்ல இருப்பான். இந்தியன் டீமை அதர பாதாளத்திலிருந்து எடுத்து சும்மா ஒரு டாப் டீமா கொண்டு வந்து நிறுத்தினது அண்ணன் சௌரவ் கங்குலி. அதுக்கப்புறம் நடந்த கேவலமான விஷயங்களுக்கு முக்கியமான காரணம் கிரேக் சாப்பிள். அவன் மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு கதையே வேற. என்னதான் தலைவன் ஃபார்ம் அவுட் ஆகி வெளியே போய் திருப்பி ஒரு கம்பேக்கை கொடுத்து கன்சிஸ்டன்சிக்கு மறு உருவமா கங்குலி வந்து ரிட்டையர் ஆனாப்ல. இந்தியாவே சச்சின் சச்சின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு கூட்டம் மட்டும் தானே தலைவன் சௌரவ் கங்குலின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தோம்டா.